திருவள்ளூர் திருத்தணி சாலையில் விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இதில் 2 காவலர்கள் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக வணக்கம் ரவினா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் போக்குவரத்து பிரிவு தலைமை காவலர் லக்ஷ்மணன், சிறப்பு காவல் படை காவலர் விக்னேஷ் ஆகியோர் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொன்பாடி போலீசார் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது திருத்தணியில் இருந்து ஆந்திரா நோக்கி சென்ற சரக்கு வேன் முன்னால் சென்ற மற்றொரு வேன் மீது எதிர் திசையில் திருத்தணி நோக்கி வந்த கார் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சாலையின் இடையில் வைக்கப்பட்டிருந்த இரும்பு சாலை தடுப்பு பகுதியில் பணியில் நின்றிருந்த காவலர் விக்னேஷ் மீதும் விழுந்ததில் அவருக்கு தலை மற்றும் இடுப்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. தலைமை காவலருக்கு லேசான காயம் அடைந்தார். இவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த விக்னேஷ் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.